இந்த இல்லத்தை கட்டி எழுப்புவதற்காக உதவி செய்த தந்த காத்தான்குடியைச் சேர்ந்த ஆஜியார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் மத குருமார்கள் மட்டுமல்லாமல் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொது செயல்களையும் வெற்றிகரமாக எடுத்து செல்வதற்காக இறைவனுடைய ஆசீர் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு எனக்கு ஒரு சரியான மாதிரி சந்தோஷமான நாள் உண்டு. இவருக்கும் இன்றைக்கு சந்தோஷமான நாள் உண்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நிச்சயமாக சந்தோஷம் வருமானு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற வீடு இல்லை, அந்த டைம் இருந்தது. அந்த டைம் இருந்த வீடு இது, ஆனால் இப்போ இருக்கிற வீடு இது. பட்கல ஸ்ரீ முத்துமாரியம்மன் சுவாமி அவர்களே, டிக்கோய ஜும்மா பள்ளிவாசல் செயலாளர் அவர்களே, மேலே அந்த பிள்ளையோட நிலைமையை பார்த்து இப்படி ஒரு விஷயத்த எங்கேயோ காத்தான்குடி எங்கேயோ இருக்கு, படல்கள் எங்கே இருக்கு, அங்க ஒரு ஆஜியார் இங்கே உள்ள தெரிவு செய்து இப்படி ஒரு நல்ல ஒரு வீடை நினைக்கிறேன் ஒரு 20 லட்சம் ரூபா போயிருக்கும். 20 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு ஆஜியார் அங்க இருந்து செலவு பண்ணி செய்யறதுன்னு சொன்னா பெரிய விஷயம். இது மலையக மக்களுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ பெரிய ஒரு ஆட்டுப்பட்டி வீடை இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடை அமைச்சு கொடுத்ததுக்கு காத்தான்குடி ஆஜியார் அவர்களுக்கும் ரத்னபுரம் நண்பர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் தான் நம்ம பார்க்கணும் மதத்தை. அவங்க பார்க்கல, முஸ்லீமும் பார்க்கல, உதவி செய்யணும்னு பார்க்கல. இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டா, இதை மதத்தையும் கூப்பிட்டுருக்காங்க, ஃபாதரை கூப்பிட்டுருக்காங்க, ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய குருக்களை கூப்பிட்டுருக்காங்க, இங்கிட்டு முஸ்லீம் பள்ளியிலேருந்து செயலாளர் 4 மதத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஆகவே ஆஜியார் அவர்களுக்கு மீண்டும் நான் ஒரு இந்து என்ற ரீதியில், ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்ற ரீதியில், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ற ரீதியில் ரொம்ப நன்றி. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கும். அவர் பார்க்கல, நான் ஒரு முஸ்லீம் இனத்தவரை சேர்ந்தவர், நான் எப்படிதான் அங்க போயிட்டு உதவி செய்யறது அப்படின்னு அந்த நிலைமையை பார்த்தார், குடும்ப சூழ்நிலையை பார்த்து அந்த உதவி செஞ்சிருக்கார். அதே போல ரத்னபுரம் நண்பரும் காலையில அங்க இருந்து வாரன்னு சொன்ன கஷ்டமான விஷயம், ரட்டபுரம் இருந்து வாரது கஷ்டமான விஷயம். வந்து பாருங்க 9 மணிக்கெல்லாம் வந்துட்டார். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய குடும்பத்தில் அனைவரும் பிள்ளைகள் எல்லோருக்கும் எங்களுடைய போலீஸ் திணைக்கள சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடமைப்பு மிக சிறப்பான முறையில் அமைஞ்சிச்சு. அதே போல முஸ்லிம் ஜிம்மா பள்ளிவாசல் அவருடைய செயலாளர் ஜிம்மா பள்ளிவாசல் ஆசையோடு, காத்தான்குடி அந்த ஆஜாடு ஆசீர்வாதத்தோடு, முஸ்லிம் மக்கள் எல்லா ஆசீர்வாதத்தோடையும் நடக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடு அமைச்சதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காத்தான்குடியிலேக்கு ஒரு ஹாஜியார் ஒன்று கோல் பண்ணி அவரோட வாப்போட பேர்ல இவருக்கு வந்து சொந்தமா தனி செலவுல ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. நானும் சொன்ன கட்டாயம் கட்டி கொடுப்போம்னு சொல்லி இனி அவர்கிட்ட தனி செலவில் இந்த வீட்டை அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வீட்டை ஃபுல்லாகவே கலட்டிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான வீடு உண்டு காத்தான்குடி ஹாஜியார் அவங்களோட வாப்போட பேரில் இவருக்கு கட்டி கொடுத்திக்குது.